இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு கடைசியில தங்கமயில் வந்துட்டு இப்ப சக்திவேல் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வழக்கம் போலயே தங்கமயில் வந்துட்டு வேலைக்கு போற மாதிரி காலையில வெள்ளனமா எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வீட்டாளுங்க எல்லாருமே வந்துட்டு தங்கமயில் உண்மையிலேயே வேலைக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து யோசிச்சுக்கிட்டே நடந்து வராங்க. பேசாம நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாமா, அம்மா தான் ஏற்கனவே வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, டெய்லியுமே காலையில கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி தங்கமயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம வீட்லயே வந்து ரொம்ப கஷ்டத்தோட இருக்காங்க. இதுல நம்ம போய் அங்க உட்காந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இன்னுமே கஷ்டமா தான் இருக்கும். எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு போய் தொல்லையை கொடுக்கணும், கால் போன போக்குல அப்படியே நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து அவங்க பாட்டு பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. கால்வலி தாங்க முடியாம நடந்துகிட்டே இருக்கிற தங்கமயில் வந்து திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வெளியே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சதை பாத்துறாங்க. சும்மா இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குனு போய் அந்த ஹோட்டல்ல ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேட்டுறாங்க. ஹோட்டல்ல வேலை பாக்குறவரும் தங்கமயில மேலையும் கீழையும் பார்த்துட்டு பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க, இந்த ஹோட்டல்ல என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவருமே கேட்கிறாரு. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து துணிஞ்சு கேட்டுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஒர்க்லாம் இங்க கிடையாதுமா, இங்க வந்து சப்ளையர் வேலைக்கு மட்டும் தான் ஆட்கள் தேவைப்படுறாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே சொல்லிடுறாங்க. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயிலுமே சம்மதம் சொல்லிடுறாங்க. 50,000 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு 50 ரூபாய் பேட்டா, நாளையில இருந்து ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. சும்மாவே சுத்தி இருந்ததுக்கு இந்த வேலை கிடைச்சது எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தங்கமயில் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, தங்கமயில் காலையில வீட்டுக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி தங்கமயிலுக்கு அவங்க அம்மா போன் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இனிமேல் நான் அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்கிற தங்கமயில் கிட்ட அப்படி என்ன வேலை தான் கிடைச்சிருச்சு, எங்க சேர்ந்திருக்கு அப்படி சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க. எனக்கு ஹோட்டல்ல சப்ளையர் வேலை கிடைச்சிருக்கு, 9,000 ரூபாய் சம்பளம், நான் இனிமேல் இந்த வேலை தான் பார்க்க போறேன், அவங்க வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே தங்கமயில் அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. நம்ம குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம், நம்ம குடும்பத்துல இருந்துட்டு நீ போய் இப்படி ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா வந்துட்டு என்னமோ வீட்டுல நல்லா பயங்கர வசதியா இருக்கிற மாதிரி, வீட்டுல எந்த ஒரு கஷ்டமே இல்லாத மாதிரி வந்துட்டு தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலையே கிடைக்காம சும்மா சுத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த வேலை எவ்வளவோ பரவாயில்ல, நான் இனிமேல் இந்த வேலையை தான் பார்க்க போறேன், உங்க வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பேசிட்டு இருக்கப்பே தங்கமயில் வந்து போனை கட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து கோமதி கதிர் ரெண்டு பேருமே உட்காந்து இந்த பழனியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பழனிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கல்யாணம் முடிச்சதுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கான், நீ தான் அவன்கிட்ட பேசி பத்தியா கதிர் எதுவும் சொன்னானா அப்படி சொல்லி கோமதி கேட்கறாங்க. நானும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், கல்யாணம் தப்பி நிறைய பிரச்சனை வந்துருச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, அதனாலதான் மாமா ஒரு மாதிரி இருப்பாரு, கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா சரியாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சோனியாக்கும் பழனிக்கும் இடையில என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாம இங்க கதிரும் கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனி என்னமோ சோனியாவோட டார்ச்சர் தாங்க முடியாம, சோனியா பண்ற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் அப்படி உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அதை பத்தின எந்த ஒரு இதுவுமே தெரியாம பழனிக்கு வந்து கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைனால தான் வந்து இப்படி அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் கோமதியும் வந்து அவங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆகிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வர கதிர் வந்து ராஜி போன் பேசிக்கிட்டு இருக்கதை ஒட்டு கேட்டாரு. ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவுட்டிங் போயிட்டு இருக்காங்க, 800 ரூபாய் செலவாகும், காசு ரெடி பண்ணிக்கோ அப்படி சொல்லி ராஜி கிட்ட சொன்னமோ, அதெல்லாம் முத்துவேலோட பொண்ணு ராஜியா இருக்கிறப்ப தான் அவ்வளவு காசு என்கிட்ட இருந்துச்சு, இப்ப நான் டியூஷன் டீச்சர் ராஜியா இருக்கிறேன், அதனால என்கிட்ட இப்ப அவ்வளவு காசுலாம் கிடையாது, இன்னொரு நாள் பார்க்கலாம், அப்படியே இருந்தாலுமே 800 ரூபாய்க்குலாம் பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ராஜிக்கு பணம் தேவைப்படுது, நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற கதிர் வந்து டைரக்டா போய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா போய் காசு கேட்க ஆரம்பிக்கிறாரு. கதிர் டைரக்டா வந்து இப்படி பணம் கேட்டதுமே கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, உடனே ஓடி போய் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கதிர் கையில கொடுத்துறாங்க. பணத்தை வாங்குற கதிர் வந்து ராஜிக்கு தெரியாம ராஜியோட பர்ஸ்ல போய் வைக்க போறாரு. கரெக்டா அந்த டைமுக்கு ரூமுக்குள்ள வர ராஜி வந்து எதுக்கு என் பர்ஸ் எடுத்து நீ வச்சிருக்கிற அப்படி சொல்லி கேக்குறாங்க. உன் பர்ஸ்ல என்ன பணமா வச்சிருக்கிற, அதுல இருந்து வெறும் 5 ரூபாய் தான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறாங்கல்ல நீயும் போயிட்டு வா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அந்த 1000 ரூபாயை ராஜியோட பர்ஸ்ல வச்சு விடுறாரு. நமக்கா கதிர் எவ்வளவு ஹெல்ப் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீனா அவங்க அப்பாவுக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிருச்சு. இந்த பாண்டியன் குடும்பத்தை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன், அவங்க நல்லா வசதியான குடும்பம் தானாமா, நிறைய இடம்லாம் வாங்கி போட்டிருக்காங்களாம், கடையிலேயே நல்ல வருமானம் தான் வந்துகிட்டு இருக்கான், ஆனா இந்த செந்தில் கையில தான் காசு இல்ல போல, என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தப்ப எல்லா செலவுமே வந்து மீனா தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, மாப்பிள்ள கையில எந்த காசுமே இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி மீனா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அது அவங்க குடும்ப வழக்கமா இருக்கும், எல்லா செலவுமே வந்துட்டு அவங்க அப்பா எதுவும் பண்ணுவாரு, அதனால எதுவும் செந்தில் தம்பி கிட்ட காசு கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா அவங்க அம்மாவே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்துட்டாலுமே மாப்பிள்ளைக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துட்டாருன்னா அவர் வாழ்க்கை அவர் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல, அதனால அவர் கூடிய சீக்கிரம் எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பாவே வந்து இப்ப டோட்டலா மனசு மாறிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே போய் மீனா அவங்க அப்பாவுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து இப்படி ரொம்பவே அக்கறையா இருக்கிறத பார்த்ததுமே வந்து மீனா அவங்க அப்பாவுமே மனசு மாறிட்டாரு. இதனால கூடிய சீக்கிரமே வந்து மீனா அவங்க அப்பா வந்து பாண்டியன் ஃபேமிலியோட சேர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் காலையில தங்கமயிலுக்கு வந்து வேலை கிடைச்ச சந்தோஷத்துல என்னைக்கு விட இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா வேலை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்மே வந்து தங்கமயிலிட்ட கேட்கிறாரு. என்ன தங்கமயில வேலை எல்லாம் செட் ஆயிருச்சா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனா ஜாயின் பண்ணப்போ போ வேலை இன்னுமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது, வேலை ரொம்பவே ஈஸியா இருக்கு, போன வேகத்துக்கே நான் வந்து நிறைய வேலையை கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு வேலை பெரிய கஷ்டமா தெரியல, ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கமயில் சமாளிச்சுட்டு இருக்காங்க. என் மருமகனா சும்மாவா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வேலைக்கு போறாங்களா இல்லையாங்கிறதே தெரியாம பாண்டியன் வந்து தங்கமயில் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே சந்தோஷத்தோட தங்கமயில் வந்து சரணனை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட சொல்லிட்டு சரணனை அனுப்பிச்சு இவங்க டைரக்டா ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. ஹோட்டலுக்கு வந்ததுமே தங்கமயிலுக்கு நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. தங்கமயிலால அவ்வளவு வேலை பார்க்க முடியாம டயர்டா போய் நின்னுட்டு இருக்கிறப்ப ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாமே
எல்லாருமே தொடர்ச்சியா வேலைக்கு மேல வேலை தங்கமேல்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தங்கமேலுமே வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி தங்கமேல் வேலை பார்த்துட்டு இருக்கிற டைமுக்கு அங்க சாப்பிடறதுக்காக சக்திவேலு முத்துவேலு ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. சக்திவேலு முத்துவேல பார்த்ததுமே வந்து தங்கமேல் டோட்டலா ஷாக் போய் நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இது இவங்க இங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம இங்க வேலை பார்க்கறது தெரிஞ்சுனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட போட்டு விட்டு ராஜியை எப்படி மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி நம்மளையும் போட்டு விட்டுருவாங்களே அப்படி சொல்லி தங்கமேல் வந்து ரொம்பவே பதட்டத்தோட முழிச்சுட்டு நிக்கிறாங்க. முத்துவேலு சக்திவேலு சாப்பிட உட்காந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெயிட்டர் யாருமே வரல, என்ன ஹோட்டல் நடத்திட்டு இருக்கீங்க, வந்திருக்கவங்களை கவனிக்க மாட்டீங்களான்னு சொல்லி சக்திவேல் சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாரு. ஏமா தங்கமேல் இந்த டேபிள் நீ தானே பாக்குற, போய் பாரு அப்படின்னு சொல்லி ஹோட்டல்காரங்க சொன்னதும் தங்கமேலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னது தங்கமேல அப்படின்னு சொல்லி சக்திவேலுமே திரும்பி பாக்குறாரு. கடைசியில பார்த்தா பாண்டியனோட மருமக தங்கமேல் தான் வந்து ஹோட்டல்ல சப்ளை வேலை பாக்குறது தெரிஞ்சிருது. ஆனா இங்க பாருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல கூப்பிட்டு தங்கமேல் வந்து ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பாக்குறத சொல்லிடுறாரு. நம்ம பொண்ணு ராஜியை டியூஷன் எடுக்க அனுப்பிச்சு விட்டாங்க, இந்த பிள்ளைய ஹோட்டல்ல சப்ளை வேலை பார்க்க விட்டாங்க. அந்த மீனாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லனா அந்த மீனாவும் இதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும் போல. இந்த குடும்பத்துல நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து கடைசியில இப்ப நம்ம மானம் தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற முத்துவேல்ட்ட பயங்கரமா சக்திவேல் ஏத்தி விட்டு இருக்காரு. போதாத குறைக்கு சக்திவேல் வந்து பழனிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறாரு. என்ன உங்க வீட்டு பொண்ணு தங்கமேல் இந்த ஹோட்டல்ல சப்ளை வேலை பார்த்துட்டு இருக்கு, பாண்டியனுக்கு இதான் வேலையா, வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாருமே இது மாதிரி வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பழனிக்கு போன் பண்ணி தங்கமேல் வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்குற விஷயத்தை சொல்லிடுறாரு. பழனிவேலுக்கு சக்திவேல் சொன்னது டோட்டலா புரியவே இல்ல. தங்கமேல் வந்து அக்கவுண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறதான சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன அண்ணே போன் பண்ணி இப்படி ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சக்திவேல் சொன்ன விஷயத்தை பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாரு. அவங்க ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணுங்கறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், நீ போய் வேலையை பாரு அப்படி சொல்லி பாண்டியனே சொல்லிடுறாரு. இருந்துமே வந்து பாண்டியனுக்கு ஒரு சந்தேகத்துல சரவணனுக்கு போன் பண்ணி தங்கமேல் இன்னைக்கு வேலைக்கு போயிருச்சா, எங்க வேலை பார்க்குது அப்படி சொல்லி கேட்கிறாரு. தங்கமேல நான் வந்து ஆபீஸ்ல இறக்கி விடலப்பா, பஸ் ஸ்டாப்ல தான் இறக்கி விட்டுறேன், ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் போய் ஆபீஸ்ல இறக்கி விட்டேன், ஆனா இப்பெல்லாம் வந்து அது பஸ் ஸ்டாப்லயே இறங்கிக்குது, எதுக்கு தேவையில்லாத எனக்கு அலைச்சல், உனக்கு சிரம தேவையில்லை, நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அதை பஸ் ஸ்டாப்லயே இறக்கி விட சொல்லிருப்பா, நானும் இறக்கி விட்டு என்னோட ஒர்க்குக்கு கிளம்பிறேன்னு சொல்லி சரணை சொல்றாரு. சரி அப்ப நீ ஒன்னு பண்ணு, ஈவினிங் வந்து வேமாவே ஒர்க்க முடிச்சுட்டு தங்கமேல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. ஏன்பா எதுவும் பிரச்சனை அப்படி சொல்லி சரணன் கேட்கறப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் போய் கூப்பிட்டு வந்துரு அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. சரணனுமே சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆனதும் எப்பயும் கிளம்புறத விட 10 நிமிஷம் ஏர்லியரா போய் தங்கமேல் வேலை பார்க்கறேன்னு சொன்ன ஆபீஸ்க்கு வெளியே சரணன் நின்னுறாரு. இன்ன கையோட தங்கமேலுக்கு போன் பண்ற சரணன் வந்து எங்க தங்கமேல் இருக்க, நான் ஆபீஸ்க்கு வெளியே தான் நிக்கிறேன், வேலை முடிச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் தங்கமேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அப்ப நம்ம வசமா இன்னைக்கு மாட்டிட்டோம், இந்த சக்திவேல் வந்து போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு, நம்ம வீட்டு ஆளுகளுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம தங்கமேல் வந்து பதட்டத்துல போனை கட் பண்ணிடுறாங்க. சரணனுமே போன் அடிச்சு பாக்குறாரு, ஆனா தங்கமேல் போன் எடுக்கவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருந்து போற சரணன் வந்து ஆபீஸ்க்குள்ள போய் என் ஒய்ஃப் இங்க தான் வேலை பாக்குறாங்க, தங்கமேல் அவங்களை கூப்பிட வந்திருக்கேன்னு சொன்னதும் தங்கமேல்ங்கிற பேர்ல இங்க யாருமே வேலை பார்க்கலன்னு சொல்லி அங்கேயுமே சொல்லிடுறாங்க. ரொம்பவே கோமா வீட்டுக்கு வர சரணன் வந்து பாண்டியன் கிட்ட என்னதான்ப்பா நடந்துச்சு, எதுக்காக என்ன ஏர்லியரா வர சொன்னீங்க, நானும் போய் ஆபீஸ்ல பார்த்தேன் தங்கமேல் அந்த ஆபீஸ்லயே இல்ல, தங்கமேல் அந்த ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணவே இல்லையா அப்படின்னா யாருன்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப தங்கமேல் எங்க தான்ப்பா போயிருக்கோம், நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படி சொல்லி சரணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தங்கமேல் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஆபீஸ் எல்லாம் ஒர்க்குக்கு போல, தங்கமேல் வந்து பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சப்ளையர் வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த பழனியோட அன்னைக்கு முத்துவேல சக்திவேல ஹோட்டல்ல பார்த்துட்டு பழனிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி இருக்காங்க. நான் கூட ஆரம்பத்துல அவங்க ஏதோ பொய் சொல்றாங்க, குடும்பத்துக்குள்ள சண்டை வரவங்கறக்காக இப்படிலாம் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில பார்த்தா இப்ப அது உண்மைதான் போல, தங்கமேல் வரட்டும் தங்கமேல்ட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர தங்கமேல் வந்து ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருந்துச்சு, கடைசி நேரத்துல நிறைய ஒர்க் வந்தனால என்னால உங்க போன் எடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. போதும் தங்கமேல நிறுத்தி, எல்லாருமே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, நீ ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறேங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த சரணன் வந்து ஃபர்ஸ்ட் டைமா தங்கமேல பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. அப்ப முத்துவேலு சக்திவேலும் ஏற்கனவே உண்மையா சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்கமேல் வந்து இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கிற விஷயம் வந்து பாண்டியன் வீட்டாளுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் இதுக்கு மேலேயாவது தங்கமேல் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அடுத்து எந்த தப்பையும் பண்ண மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.